புதிய வருமான வரி மசோதா பார்லிமென்ட்டின் அடுத்த மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பொருளாதார நிலையில் உள்ள நிச்சயமற்ற தன்மையை நிவர்த்தி செய்ய ஆன்லைன் விளம்பரங்கள் மீதான சமன்படுத்தல் வரி ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். நிதிக்காக இன மானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகளின் ஆட்சி அல்ல இது. தடைக்கற்களை உடைத்தெறியும் திடத்தோள்கள் கொண்ட திராவிட மாடல் ஆட்சிதான் இது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் காக்க, தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட, தமிழினம் உயர, மாநில சுயாட்சியை உறுதி செய்ய விரைவில் முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறேன் எனவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அவர் அங்கு திறக்கப்பட்ட அதிமுக புதிய அலுவலகத்தை பார்வையிடச் செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டு உள்ள நிலையில் பேரவைக் கூட்டம் நடக்கும் சூழலில் இபிஎஸ் டெல்லி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் அங்கு யாரை சந்தித்தாலும் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்த வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். முக்கிய பிரமுகர்கள் யாரையும் சந்திக்க வரவில்லை. டெல்லியில் திறக்கப்பட்டிருக்கும் அதிமுக கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் ஸ்டாலின் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் என அவர் குற்றம் சாட்டினார். யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமானது. வீட்டில் இருந்த அவரது வயது முதிர்ந்த தாய் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கவை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் இத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார் என்றால் யாரை சந்திக்கிறார் என்பது கட்டாயம் தெரியவரும். பாஜக கூட்டணி விவகாரத்தில் மத்திய தலைமை ஏற்பாடு செய்வதே முடிவு. அவர்களின் முடிவை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்வோம் என இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி பதிலளித்தார். யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து மனித கழிவுகளையும் சாக்கடை கழிவுகளையும் வீடு முழுவதும் கொட்டிய செயல் அநாகரிகத்தின் உச்சம். சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தை சீர்குலைக்கும் அராஜக செயல். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக அரசு பள்ளிகளை சீரழிக்கும் போக்கை கைவிட்டு அரசு பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அதேபோல் மத்திய அரசின் கல்வி பெறும் உரிமைச் சட்டத்தின் அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தப்படுவதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி சென்றிருக்கும் சூழலில் ஜி.கே. வாசன் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். சென்னையில் இன்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்தில் 7 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளிக்கரணையில் இருந்து ஒரே பைக்கில் கிளம்பிய இருவர் அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கைவரிசை காட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவகாரத்தில் அமைச்சர் கே.என். நேரு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அம்மா உணவகங்களை மேம்படுத்த 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். எந்த இடத்திலும் அம்மா உணவகங்கள் நிறுத்தப்படவில்லை. மழைக்காலத்தில் அம்மா உணவகத்தில் இலவச உணவு வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 10,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும். இதன் மூலம் 2,50,000 பேர் பயன்பெறுவார்கள் என வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் கடன்கள் ரத்து செய்யப்படும் என அவர் கூறினார். தேனியை சேர்ந்த லட்சுமண பிரதீப் முருகன் என்பவர் கடந்த 19ஆம் தேதி வணிக கப்பலில் மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் சென்றபோது கடல் கொள்ளையர்கள் கப்பலை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தேனியில் உள்ள அவரது குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் கடற்கொள்ளையரால் கடத்தப்பட்ட லட்சுமண பிரதீப் முருகனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மாநில பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு சாதகமாக இல்லை. கோவில்களில் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என RSS தென் தமிழக மாநில தலைவர் ஆடலரசன் கூறினார். தமிழகத்தில் RSSக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. தமிழகத்தில் 1100 RSS நேரடி கிளைகள் இருந்தன. தற்போது 4100ஆக உயர்ந்துள்ளன என்றும் சொன்னார். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் சமீபத்தில் கேரளாவைச் சேர்ந்த சாபு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்.
அவரை மீட்க சென்ற 2 போலீஸ் உட்பட 3 பேர் அங்கிருந்த வெடிபொருட்கள் எடுத்தபோது வெடிவிபத்து ஏற்பட்டு காயமடைந்தனர். இதனை அடுத்து சிறுமலையில் குற்ற செயல்கள் நடக்கிறதா என்பதை கண்காணிக்க நக்சலைட் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். அங்குள்ள பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலையில் பங்குனி உத்திர திருவிழா ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 11 வரை நடக்கிறது. அதேபோல் சித்திரை மாத பூஜை ஏப்ரல் 10 முதல் 18 வரை நடக்கிறது. இதற்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 18 வரை தரிசனத்திற்கான முன்பதிவு துவங்கியது. பக்தர்கள் www.sabarimalaonline.org என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். பாரதிய ஜனதா உட்பட 6 கட்சிகளின் வங்கிக் கணக்குகளில் கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு முன்னிருந்த தொகையை விட தேர்தல் முடிந்த பின் அதிக பணம் இருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தேர்தல் அறிவிப்பின் போது பாரதிய ஜனதா வங்கி இருப்பு 5,922 கோடி ரூபாயாக இருந்தது. தேர்தல் முடிந்த பின் வங்கி இருப்பு 10,107 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இலங்கையின் மன்னார் உட்பட 2 இடங்களில் அதானி குழுமம் சார்பாக அமைய இருந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதிபர் அனுரகுமார திசநாயகி ரத்து செய்தார். அதிபர் அனுராவின் இந்த செயலுக்கு முன்னாள் அதிபர் அனில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவின் மற்ற அனைத்து முதலீடுகளிலும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்தார். நியூசிலாந்தின் மேற்கு பகுதியில் இந்திய நேரப்படி காலை 7:13 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவில் 7 பதிவாகியுள்ளது. தெற்கு தீவின் தென்மேற்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் தெரிவித்துள்ளது. தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. கனடாவில் பார்லிமெண்டை கலைத்து ஏப்ரல் 28 தேர்தலை நடத்துவதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். இந்நிலையில் கனடா பொதுத் தேர்தலில் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் அவ்வாறு செய்ய வாய்ப்புள்ளது என அந்நாட்டு உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள எம்புரான் படம் டிக்கெட் முன்பதிவில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாயை கடந்துவிட்டது. இந்நிலையில் பெங்களூரு ராஜராஜேஸ்வரி நகரில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று படம் வெளியாகும் மார்ச் 27 அன்று விடுமுறை அறிவித்துள்ளது. நடிகரும் பிரபல கராத்தே வீரருமான ஷிஹான் ஹுசைனி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 60. அவரது மரணத்தை அறிந்த திரையுலகத்தினர் அதிர்ச்சியும் சோகமும் அடைந்துள்ளனர். முன்னதாக ஷிஹான் ஹுசைனி தமது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக அறிவித்திருந்தார். இந்தியாவின் பாரம்பரிய பானமான கோலி சோடாவுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய மற்றும் வளைகுடா நாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் கோலி பாப் சோடா கலாச்சார அடையாளமாக மாறி வருகிறது. இந்திய பானத்தை புதுமையான பெயரில் கொண்டு வந்திருப்பது அங்குள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது போலீசாரையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாக இருக்கிறது. திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது அறநிலையத்துறையில் சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர தமிழக மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலையே நிலவும், இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவித்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மார்ச் 3 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. இந்நிலையில் தேர்வுகள் இன்றுடன் முடிகிறது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி சென்ற 3 பேரை போலீசார் திருவள்ளூர் அருகே கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் 2வது நாளாக இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது. சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,185 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் 30ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு கோயிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று காலை 6 மணி முதல் 11 மணி வரை அர்ச்சகர்கள் கோயில் ஆழ்வார் திருமஞ்சன சுத்தம் செய்தனர். சுத்தம் செய்த பணியினால் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. 5 முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிக்கும் என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஞ்சியுள்ள 38 சுங்கச்சாவடிகளில் 2ஆம் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் கட்டணம் உயர்த்தப்படும். 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இல்லை என்று திருநள்ளாறு கோயில் தேவஸ்தானம் விளக்கம் அளித்துள்ளது. மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி என தகவல்கள் பரவி வருகிறது.
ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துகிறோம். பாரம்பரிய கணிப்பு முறையின்படி 2026ஆம் ஆண்டுதான் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் 14 லட்சம் பள்ளிகளில் சுமார் 61.6% பள்ளிகளில் மும்மொழிகள் கற்பிக்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதில் 28.3% பள்ளிகளில் 2 மொழிகளும் 10.1% பள்ளிகளில் ஒற்றை மொழி கற்பிக்கப்படுகிறது. தமிழகத்தில் செயல்படும் பள்ளிகளில் 3.2% பள்ளிகளில் மும்மொழி கற்பிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் அருகே தென்னக திருப்பதி என்று போற்றப்படும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திருப்பதிக்கு நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் மீது பிக்கப் வேன் மோதியதில் பெண் பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய போலீசார் டிரைவர் செங்கோட்டையன் என்பவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். சென்னையில் ஏசி மின்சார ரயில் ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதலில் இந்த ஏசி மின்சார ரயில் தாம்பரம் பணிமனையில் இருந்து அதிகாலை 5:45 மணிக்கு புறப்படும். காலை 6:45 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் என ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. கள் இறக்க அரசு அனுமதி தருமா என்றும் ஆவின் போன்று கள் விற்பனை கூடங்கள் அமைக்கப்படுமா என சட்டசபையில் ரூபி மனோகரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு கள் இறக்க அனுமதிப்பது குறித்து முதல்வர் எதிர்காலத்தில் பரிசீலிப்பார் என அமைச்சர் பொன்முடி பதிலளித்துள்ளார். அதேபோல் பதநீர், கள் மீதான வழக்குகளை கள்ளச்சாராயம் காய்ச்சியது போன்ற வழக்குகளாக பதியக்கூடாது. கள் இறக்கினால் அது தொடர்பாக தனியாக வழக்கு பதிய வேண்டும் என்று உறுப்பினர் அசோகன் கோரிக்கை வைத்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கொடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரரும் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனுமான சுதாகரனுக்கு 27ஆம் தேதி ஆஜராகும்படி சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. அமெரிக்கர்கள் ஆவின் நெய்தான் விரும்புகிறார்கள் என்று சட்டசபையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார். ஆவின் நெய் உலகத்தரம் வாய்ந்தது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. விலை கூடுதலாக இருந்தாலும் அமெரிக்கர்கள் ஆவின் நெய்தான் விரும்புகிறார்கள் என்றார். கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலை ஏறிய சிவா என்ற பக்தர் 7வது மலையான கிரிமலையில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இறங்கும்போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்தார். தகவல் அறிந்த ஆலந்துறை போலீசார் சிவாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். கடந்த 2 ஆண்டுக்கு முன் இதய பிரச்சினை காரணமாக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிவாவுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதய பிரச்சினை, சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பவர்கள் மலையேறக்கூடாது என்று மீண்டும் வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு விலகுவதாக அறிவித்துள்ளனர். மப்பேடு அடுத்த கண்ணூரில் சாலையில் சென்ற காரின் முன்பக்கத்தில் திடீரென புகை ஏற்பட்டது. காரை டிரைவர் சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய நிலையில் தீ மளமளவென பரவி கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருவேற்காட்டில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு அறிவித்துள்ளது. முன்பு ஆவணம் தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்த நீதிபதிகள் திடீரென்று விலகியுள்ளனர். நெல்லை சங்கர் நகரில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றி வந்த லாரி இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் மானூர் அருகே சிற்றாற்று பாலத்தில் கவிழ்ந்தது. இதில் கோவில்பட்டியைச் சேர்ந்த டிரைவர் ஜெய்சங்கர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். கொடைக்கானலில் பிரைண்ட் பூங்காவில் 2025ஆம் ஆண்டு மலர் கண்காட்சியை முன்னிட்டு 15,000 மலர் தொட்டிகள் தயார் செய்யும் பணிகளில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பூங்காவில் ஃபேன்சி, பெட்டூனியா, மேரிகோல்டு, லில்லியம், சால்வியா, டயாந்தஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண மலர் நாற்றுகளை நிழல் கூடாரங்களில் தொட்டிகளில் வைத்து பராமரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் சூலூர் சுல்தான்பேட்டை அருகே PAP வாய்க்காலில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற தரணிதரன் என்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி இறந்தான். தாசன் நாயக்கன்பாளையம் அருகே தரணிதரனின் உடல் ஒதுங்கிய நிலையில் சுல்தான்பேட்டை போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். PAP வாய்க்காலில் தண்ணீர் செல்லும் பொழுது குளிப்பதற்காகவும் நீச்சல் பயிற்சி மேற்கொள்வதற்காகவும் இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுந்தரராஜபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற தந்தை மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 7 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் பைக்கில் சாகசம் செய்து ரீல்ஸ் வெளியிட்ட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூலில் தங்களது சாதனைகள் குறித்தும் பல்வேறு பொழுதுபோக்குகள் குறித்தும் வீடியோ வெளியிட்டு வந்தனர். பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அவர்களை ஜாமீனில் விடுவித்தனர். நிதி தரவில்லை என இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல. இது பணப்பிரச்சினை அல்ல, இன பிரச்சினை. ஹிந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம் என தாய்மொழியை காப்போம் என சட்டசபையில் ஸ்டாலின் தெரிவித்தார். யார் எந்த மொழியை கற்பதிலும் தடையாக இருப்பதில்லை. ஆனால் தமிழை அழிக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது. 3வது மொழியை அனுமதித்தால் அது நம்மை மென்று தின்றுவிடும் என்று வரலாறு உணர்ந்திருக்கிறது என்றும் ஸ்டாலின் பேசியுள்ளார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் 3000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்தது. பண்டிகையொட்டி வெளிமாநில வியாபாரிகள் பெரும்பாலான மாடுகளை வாங்கி சென்றதாகவும் சுமார் 5 கோடி வரை வர்த்தகம் நடந்துள்ளதாகவும் வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் சார்பில் சேலம் அரிய கவுண்டம்பட்டியில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம் ரூபாய் 35.33 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரூபாய் 40.27 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள 5 தொழில்பேட்டை திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் பங்குனி மாத குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க களியாட்டமும் நித்தியப்படி பூஜையும் நடந்தது. ஏப்ரல் 8ஆம் தேதி பக்தர்கள் குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்தது. டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலகாபாத் ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். திருச்சி ரயில்வே சந்திப்பு 3வது நடைமேடையில் நின்று கொண்டிருந்த ரயில் பெட்டியில் கைவிடப்பட்ட 2 பாலித்தீன் பையில் 1/2 கிலோ எடை உள்ள ரூபாய் 10,000 மதிப்புள்ள ஒரு கஞ்சா பொட்டலமும் 2 கிலோ எடை கொண்ட ரூபாய் 40,000 மதிப்புள்ள ஒரு கஞ்சா பொட்டலமும் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து கரூர் மாவட்ட பொறியாளர் சங்கத்தினர் ஆர்டிஓ அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஒழுங்குமுறை ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு வழங்கும் நிகழ்வு நடந்தது. இதில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி பங்கேற்று காவலர்களுக்கு மோர் மற்றும் பழச்சாறு வழங்கி நிகழ்வை தொடங்கி வைத்தார். மேலும் வெயிலை தாங்கும் தொப்பிகளையும் போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த மாணவியை பேருந்தில் ஏற்றாமல் சென்ற டிரைவர் வீடியோ வைரலானது. பேருந்தின் பின்னால் மாணவி உயிரை பணயம் வைத்து ஓடியது சர்ச்சையான நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற டிரைவர், பஸ் கண்டக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் பெற்ற கல்விக் கடனை தமிழக அரசு தள்ளுபடி செய்தது போல் புதுச்சேரி அரசும் தள்ளுபடி செய்யுமா என சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் பாட்கோ மூலம் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் சபாநாயகர் செல்வத்தை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்டார். சபையை விட்டு வெளியே வர மறுத்த அவரை சபை காவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்தனர். கூட்டத்தொடர் முழுவதும் அவரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பாட்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு அலங்கார பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். லோக்சபா தொகுதி மறுவரையறையில் 39 தொகுதியில் ஒரு தொகுதி குறைந்தால் கூட தேமுதிக ஒத்துழைக்காது என்றார். திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொட்டிய மதுரை காளியம்மன் கோயில் திருவிழா சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருவிழா நாட்களில் சாதி பெயர் அடையாளங்கள் மற்றும் வாசகங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகள் அணிய தடை விதித்து பிளக்ஸ் பேனர்களும் வைக்கக்கூடாது என முடிவு செய்யப்பட்டது. சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான வாலிபர் வெளியில் அழைத்து சென்று நண்பர்களுடன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சவுக்கு சங்கரின் வீட்டில் நடந்த தாக்குதல் கண்டனத்துக்கு உரியது. வன்முறை எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என சொல்லும் சேகர் பாபுவை தூக்கத்திலிருந்து எழுப்புங்கள் என்றார். திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலில் தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. சாய்ந்த கொண்டை அணிந்து கிளை மாலை, மார்பில் பதக்கம் மற்றும் திருவாபரணங்கள் சூட்டியவாறு கமலவல்லி நாச்சியார் தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
தெலங்கானாவில் மளிகை கடையில் மளிகை சாமான் வாங்க வந்த நபர் கடை உரிமையாளரிடம் வீட்டிற்கு போன் செய்து தருவதாக போன் வாங்கி 90,000 ரூபாய் பணத்தை போன்பே மூலம் தனது வங்கிக் கணக்குக்கு மாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து அந்த நபரை தேடுகின்றனர். கோயம்பேடு போக்குவரத்து போலீசில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வரும் ஆனந்த் திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை உறவினர்களுக்கு அனுப்பிய சம்பவத்தில் கைதானார். குடிபோதையில் குடியிருப்பு வாசிகளிடம் தகராறு செய்த சம்பவத்தில் நிபந்தனை ஜாமீனில் வந்த சில நாட்களிலேயே அவர் மீண்டும் கைதாகியுள்ளார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகளிப்பட்டியில் 35 ஆண்டு பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதியில் இருக்கும் சிமெண்ட் காரை திடீரென பெயர்ந்து விழுந்தது. கீழே விளையாடிக் கொண்டிருந்த 5 சிறுவர்கள் சத்தம் கேட்டதும் எகிரி குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தப்பினர். பராமரிப்பின்றி பழுதடைந்திருக்கும் மேல்நிலை தொட்டியை இடித்துவிட்டு புதிய மேல்நிலை தொட்டி கட்டித்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பட்டு வளர்ச்சித் துறையின் சார்பில் தமிழகத்தில் பட்டு வளர்ச்சிப் பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறந்த 2 பட்டு விவசாயிகள், சிறந்த 3 விதைக்கூடு உற்பத்தியாளர்கள், சிறந்த 3 தானியங்கி மற்றும் பல முனை பட்டு நூற்பாளர்கள் என 11 நபர்களுக்கு ரூபாய் 8.25 லட்சம் பரிசுத் தொகைக்கான காசோலைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். மும்மொழி கொள்கை திணிப்பை எதிர்த்து சட்டசபையில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகமும் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக பதிப்புத்துறையும் இணைந்து உருவாக்கிய தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி திட்டத்தின் பொது முன்னுரை நூலையும் முதல் தொகுதி நூலையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை கலெக்டர் பவன்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். எங்களது கோரிக்கைகளை கலெக்டர் பரிசீலிப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம், விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை ஆகியோரை வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கலெக்டர் தெரிவித்ததாக கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பங்குனி செவ்வாய் திருவிழா விமரிசையாக நடந்தது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம், வேல்காவடி, மயில் காவடி, பறவை காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயில் முன்பு தீக்குழியில் தீ மிதித்தனர். நன்மையை கருத்தில் கொண்டே மத்திய அரசு வக்பு வாரியத்தில் திருத்தங்களை செய்து வருகிறது. வக்பு வாரியம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, மத அமைப்பு அல்ல. இதனால் எந்த மத சுதந்திரமும் பறிக்கப்படாது என வக்பு திருத்த மசோதாவுக்கான பார்லிமென்ட் கூட்டுக்குழு தலைவரும் பாஜக எம்பியுமான ஜெகதாம்பிகா பால் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் காமையக்கவுண்டன்பட்டி ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா விமரிசையாக நடந்தது. 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கோயில் முன்பு ஏற்பாடு செய்திருந்த பூக்குழியில் ஏராளமான பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். கோவை வேளாண் பல்கலையில் நடந்த 45வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட கவர்னர் RN ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார். 4434 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் வாய்க்காலில் அமைக்கப்பட்டு வரும் சுரங்கத்தின் ஒரு பகுதி கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி இடிந்து விழுந்தது. இதில் 8 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்ட நிலையில் மார்ச் 9ஆம் தேதி ஒருவரின் உடல் மீட்கப்பட்டது. இந்த விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என தெலங்கானா முதல்வர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள மற்றொரு தொழிலாளியின் உடலை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். அதை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என விபத்து ஏற்பட்ட 30 நாட்களுக்கு பிறகு மீட்புக் குழு தெரிவித்தது. சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகள் மற்றும் 133 நகராட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெறும். காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் உள்ள 305 காலி பணியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேரடி துணை காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்படுகின்றனர். அதேபோல் காவல் ஆய்வாளர்களாக பணியாற்றியவர்களுக்கு துணை காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பதவி உயர்வு மூலம் துணை காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்க இடைக்கால தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் பாஜக சார்பில் பவானி நதியை பாதுகாக்க ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. பவானி நதிநீர் பாதுகாப்பு குழு ஒன்றை அமைத்து கிராமங்கள் தோறும் பவானி ஆறு மாசுபடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அதன் மூலம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது.
வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர்கள் அங்கு வந்த மாநகர பஸ்ஸை சிறைப்பிடித்து பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோயிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். ஆதிபுரீஸ்வரர் முன்பு நின்று கொண்டிருந்த பன்னீர்செல்வத்திடம் அவரது பாதுகாவலர் ஃபைல் ஒன்றை கொடுத்தார். பின்னர் அந்த ஃபைலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ஹோசூர் அருகே பத்தலப்பள்ளி முஸ்லிம் காலனியில் 3 தலைமுறையாக வசிக்கும் மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் ஏஐடியூசி சங்கத்தினர் பொதுமக்களுடன் இணைந்து ஹோசூர் சப் கலெக்டர் பிரியங்காவிடம் கோரிக்கை மனு வழங்கினர். மனுக்களை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சப் கலெக்டர் கூறினார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி வனத்துறை அலுவலகம் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 2 காட்டெருமை இறந்தது. வனத்துறை அதிகாரிகள் காட்டெருமைகளை ஜேசிபி மூலம் ஒரே இடத்திற்கு எடுத்து வந்து குழி தோண்டி புதைத்தனர். தமிழக அரசு மற்றும் அறநிலைத்துறை சார்பாக திண்டுக்கல்லில் இருந்து 20 மூத்த குடிமக்களை ராமேஸ்வரம் டு காசி இலவச தரிசனத்திற்கு அறநிலைத்துறையினர் வழியனுப்பி வைத்தனர். காசி யாத்திரை மேற்கொள்பவர்கள் தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் நன்றியை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சர்வோதய சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள தரப்புக்கும் 2 ஆண்டுகளாக பிரச்சினை உள்ளது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் 9 கடைகள் பூட்டப்பட்டது. இந்நிலையில் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் காரைக்குடி காதிபவன் கடையில் அதிரடியாக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து புதிய பணியாளர்களுடன் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல வருடங்களாக பணியில் இருந்த சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் போட்டுள்ள பூட்டை உடைத்து புதிய பூட்டு போட்டனர். கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதி மற்றும் உணவகங்களுக்கு செல்வோர் வாகனங்களை ரோட்டோரங்களில் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை போக்குவரத்து போலீசார் சரி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் 10 காவல்துறை உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் கூடுதல் முதன்மைச் செயலர் தீரஜ்குமார் இந்த பணியிட மாற்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயில் பங்குனி திருவிழாவில் 8 திக்கும் கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. சந்திரசேகரர் மற்றும் அம்பாள் பல்லக்கில் புறப்பாடு நடைபெற்று 3ஆம் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து 8 திக்கும் உள்ள கொடிமரங்கள் மற்றும் கொடி படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. திருச்சி மண்ணச்சநல்லூர் திருவள்ளரை பங்கஜவல்லி சமேத புண்டரீகாட்ச பெருமாள் கோயிலில் பங்குனி தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. தேரில் பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்த பெருமாள் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன். இதன் படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் பொங்கலை முன்னிட்டு 2026 ஜனவரி 9 படம் வெளியீடு என அறிவித்துள்ளனர். பொதுவாக பெரிய நடிகர்கள் படம் வரும்போது மற்ற படங்கள் வெளியீட்டை தள்ளி வைப்பார்கள். இந்நிலையில் சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிக்கும் பராசக்தி படமும் பொங்கலுக்கு வரும் என தெரிகிறது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் இந்த பொங்கல் என குறிப்பிட்டு தங்களின் பராசக்தி படத்தையும் பொங்கலுக்கு வெளியிடுவதாக மறைமுகமாக தெரியப்படுத்தியுள்ளார். ஹிந்தியில் சல்மான் கான் ராஷ்மிகா நடிப்பில் சிக்கந்தர் படத்தை இயக்கியுள்ளார். மார்ச் 30 ரிலீஸ் ஆகிறது. ஹிந்தியில் முருகதாஸிற்கு பெயரை தந்த படம் தமிழில் அவர் இயக்கிய கஜினி படத்தின் ரீமேக் தான். ஹிந்தியில் அமீர்கான் நடித்தார். இப்படத்தின் 2ஆம் பாகம் எப்போது என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முருகதாஸ், அது பற்றி ஆலோசிக்கிறேன். தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் தயாரிக்கப் போகிறார். ஒரே நேரத்தில் தமிழ், ஹிந்தியில் கஜினி 2 இயக்கப் போகிறேன். சரியான நேரம் வரும்போது இயக்குவேன் என்றார். நடிகர் மோகன்லால் கைவசம் எம்புரான், ஹிருதயபூர்வம், கண்ணப்பா, விருஷபா படங்கள் உள்ளன. இதனை அடுத்து பிரியதர்ஷன் இயக்கத்தில் அவரது 100வது படத்தில் நடிக்க இருக்கிறார் மோகன்லால். பிரியதர்ஷனின் முதல் படமான பூச்சக்கொரு மூக்குத்தி படத்தில் ஆரம்பித்த இவர்கள் கூட்டணியில் இதுவரை 35க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. இது பற்றி பேசிய மோகன்லால், பிரியதர்ஷனின் முதல் படத்திலும் நான் தான் ஹீரோ, அவரது 100வது படத்தில் நான் தான் ஹீரோ என பெருமையுடன் கூறினார். லண்டன் நடிகையான எமி ஜாக்சன் தமிழில் மதராசப்பட்டினம், 2.0, தெரி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக மிஷன் சாப்டர் 1 நடித்தார். ஜார்ஜ் பெனாய்டோவை காதலித்து வந்த இவர் அவருடனான திருமணத்திற்கு முன்பே ஆண் குழந்தையை பெற்றார். பின்னர் அவர்களின் திருமணம் நின்ற நிலையில் நாடக நடிகர் எட் வெஸ்ட்விக்கை காதலித்தார். இவர்களின் திருமணம் நடந்த நிலையில் மீண்டும் கர்ப்பமான எமிக்கு தற்போது மீண்டும் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மகனுக்கு ஆஸ்கர் அலெக்சாண்டர் வெஸ்ட்விக் என பெயரிட்டுள்ளனர்.
தமிழ் சினிமாவில் மூத்த நடிகை வடிவுக்கரசி 40 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளவர். தற்போதும் நடித்து வருகிறார். இவர் அளித்த பேட்டியில், இன்றைக்கு நிறைய பேர் ரிலீஸ் பண்றாங்க. அவர்களுக்கு இருக்கும் நிறைய ஃபாலோவர்களை பார்த்து சில இயக்குநர்கள் சினிமாவில் வாய்ப்பு தராங்க. ஏற்கனவே நடித்ததை, பாட்டு பாடியதை இவர்கள் ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் சினிமாவில் அவர்களுக்கு ரியல் டயலாக் கொடுத்து பேச சொன்னால் திணறுறாங்க. இதனால் சக நடிகர்களின் நேரமும் தயாரிப்பாளரின் பணமும் தான் வீணாகிறது என ஆதங்கப்படுகிறார். வைபவ், நிகாரிகா, சுனில், கருணாகரன் உள்ளிட்டோர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் பெருசு. இளங்கோராம் இயக்கியிருந்தார். அடல்ட் கண்டென்ட் காமெடி படமாக வந்த இதனை ஹிந்தியில் ரீமேக் செய்ய உள்ளனர். இதற்கான உரிமையை ஹன்சல் மேத்தா மற்றும் முகேஷ் சாப்ரா ஆகியோர் வாங்கியுள்ளனர். யார் நடிப்பது, இயக்குவது உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியாகும். தமிழ் பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கும் கவர்னரை பார்த்திபன் போன்றவர்கள் பாராட்டுவது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இருமொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் ஓரணியில் நிற்பது போன்ற மாய தோற்றத்தை திமுக ஏற்படுத்துவதாக பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். திருப்பூர் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 6 மாணவிகளிடம் பிட் உள்ளதா என்று சோதனை செய்வதாக சில்மிஷத்தில் ஈடுபட்ட தனியார் பள்ளி ஆசிரியர் சம்பத்குமார் என்பவரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர்.